ரெக்டாங்கிள் டூல் ஷார்ட்கட் F6. ரெக்டாங்கிள் டூல் உதவியால் நம்ம ஸ்கொயர் வரைய முடியும், ரெக்டாங்கிள் வரைய முடியும். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். டிராயிங் பேஜில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். உங்களுடைய ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கொயர் வரைய கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்கொயரே உங்களுக்கு வரும். ஸ்கொயர் ஆகட்டும் ரெக்டாங்கிள் ஆகட்டும் ரெண்டுமே ஒரு கார்னர்லேருந்து ட்ரா ஆச்சு. அதுவே நமக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து ட்ரா ஆகணும்னா கீபோர்டில் இருக்கிற ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ரெக்டாங்கிள் சென்டர் பாயிண்ட்லேருந்து கிரியேட் ஆகும். அதுவே எக்ஸாக்ட் ஸ்கொயர் வரணும் அப்படின்னீங்கன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்கொயர் கிரியேட் ஆகும். இந்த டூலுக்கு ரவுண்ட் கார்னர் நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்ல ரெக்டாங்கிள் கார்னர் ரவுண்டர்ஸ் என்கிற ஏரியாவில் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ரவுண்ட் கார்னராக கிரியேட் ஆகும். இப்போ நம்ம வேல்யூ 40 கொடுக்குறோம். அதோட வேல்யூ 4 ஈவனா இருக்கு. அந்த 4 சைடு ஈவன் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா ரவுண்ட் கார்னர்ஸ் டுகெதர்ங்கிற பட்டன் ஆன்ல இருக்கு. அந்த பட்டனை ஆஃப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்னென்ன கார்னருக்கு எவ்வளவு வேல்யூ வேணுமோ அவ்வளவு கொடுத்துக்கலாம். இப்போ பட்டனை ஆஃப் பண்றோம். 20, 10, 60. இப்போ ஒவ்வொரு கார்னருக்கும் ஒவ்வொரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். இது ஸ்கொயருக்கு இல்லை ரெக்டாங்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்றோம். வேல்யூ 40 கொடுத்தீங்கன்னா 4 சைடு ஈவனா வந்திருக்கு. அதே போல ரவுண்ட் கார்னர் டுகெதர் பட்டனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு கார்னருக்கும் வேல்யூ மாத்தி மாத்தி கொடுத்துக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தது மெனு வாய்ஸா பார்த்தோம். இதுவே ரவுண்ட் கார்னர்ஸ் நம்ம ஷார்ட்கட்ல கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு ஷேப் டூல் செலக்ட் பண்ணீங்கன்னா 4 நோடு தெரியும். அந்த 4 நோடுல ஏதோ ஒரு நோட ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஏரியா மட்டும் செலக்ட் ஆயிருக்கும். அப்புறம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ரவுண்ட் கார்னர் கிரியேட் ஆகும். உங்களோட வேல்யூ எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அடுத்த ஏஜ் கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஏஜ் செலக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இது ரெக்டாங்கிளுக்கு ஒர்க் ஆகும், ஸ்கொயருக்கு யூஸ் ஆகும். ஸ்கொயர் செலக்ட் பண்றீங்க, அதே மாதிரி ஷேப் டூல் செலக்ட் பண்றோம். ஒரு ஏரியா கிளிக் பண்றோம், கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணீங்கன்னா ரவுண்ட் கார்னர் ஆயிடும். அதே மாதிரி அடுத்த ஏரியா ஜஸ்ட் கிளிக் பண்றோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ரவுண்ட் கார்னர் கிரியேட் ஆயிடும். ரெக்டாங்கிள் டூல்லையே இன்னொரு டூலும் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க ரெக்டாங்கிள் டூலை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிளை ஓவர் ஓபன் ஆகும். அந்த ஃபிளை ஓவர்ல ரெண்டாவதா இருக்கிற டூல் தான் 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல். இந்த 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல்ல என்ன யூஸ்னா நீங்க ரெக்டாங்கிளோ அல்லது ஸ்கொயரோ எந்த ஏங்கிள் வேணாலும் உங்களால வரைய முடியும். அதுக்காக தான் பயன்படுறது 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல். இப்போ 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்றோம். டிராயிங் பேஜ்ல கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க. இது ஆப்ஜெக்டினுடைய ஹைட். அந்த கிளிக் பண்றதை ரிமூவ் பண்ணீங்கன்னா ஏரியா பிக்ஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிளோட வித் இது அந்த வித் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வளவு பிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கீங்க. இதே போல எக்ஸாக்ட் ஸ்கொயர் எனக்கு எவ்வளவு ஏங்கிள் இருந்தாலும் வரைய முடியுமா அப்படின்னா அதே போல டிராயிங் பேஜில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க. கிளிக்கை ரிமூவ் பண்ணா ஏரியா பிக்ஸ் ஆயிக்கும். அதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாக்ட் ஸ்கொயர் என்னவோ அந்த அளவுக்கு போய்க்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிரும். இதுக்கும் நீங்க ரவுண்ட் கார்னர் கொடுத்துக்க முடியும். அதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்ல ரெக்டாங்கிள் ரவுண்ட் கார்னர்ஸ்ங்கிற ஏரியாவில் வேல்யூ கொடுத்தீங்கன்னா மாறிக்கும். இது ஏன் இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கு வேல்யூ கொடுக்குறேன்னா ரவுண்ட் கார்னர் டுகெதர் பட்டன் ஆஃப்ல இருக்கு. இப்போ இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரியாவில் வேல்யூ கொடுத்தாலே அது 4 சைடு மாறிக்கும்.